ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ். இந்த பதிவில் தை மாதம் வரக்கூடிய தை அமாவாசை பற்றிய சிறப்புகள், அதோட இந்த விரதத்தை எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்க்கலாம். வருஷத்துல வரக்கூடிய 3 அமாவாசைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுல புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. இந்த தை மாத அமாவாசை ஏன் இவ்வளோ சிறப்பானதா இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தை மாதம் தேவர்களுடைய விடியற் காலை காலமா சொல்லப்படுது. மார்கழி மாதம் தேவர்களுடைய காலை நேரம். இப்ப நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டைமிங் சொல்றோம் இல்லையா, 4 மணி அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தான் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த வகையில பார்த்தா தேவர்களுக்கு பொழுது விடியக்கூடிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாத காலம் தான். இததான் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா உத்தராயணம் அப்படின்னா பொழுது விடியக்கூடிய காலம். இந்த விடியக்கூடிய காலத்துல முதல்ல வரக்கூடியது தை அமாவாசை. விடியல் விடிஞ்ச உடனே வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கறதால இந்த அமாவாசைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கருதப்படுது. 2025 இந்த வருடம் தை மாத அமாவாசை எப்போ வருது, எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த வருடம் தை மாத அமாவாசை 29ஆம் தேதி புதன்கிழமை அமைஞ்சிருக்கு. அதாவது ஜனவரி 29, 2025 புதன்கிழமை வர இருக்கு. இந்த அமாவாசை 2 நாள் இருக்கிற மாதிரி இருக்கு. 28ஆம் தேதி இரவு 8:10க்கு ஸ்டார்ட் ஆகி 29ஆம் தேதி அதாவது அடுத்த நாள் இரவு 7:21 மணி வரைக்கும் இருக்கு. தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி காலையில 6 மணிலிருந்து 7 மணி 20 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் காலையில 9 மணிலிருந்து 11 மணி 55 நிமிடங்கள் வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். தை அமாவாசை அன்னைக்கு படையில் போடும் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் 1:30 மணிலிருந்து 2 மணிக்குள்ள படையிலிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். தை அமாவாசை அன்னைக்கு மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நம்ம விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு அந்த படையலுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த காய்கறிகள் பற்றியும் நான் சொல்லிடுறேன். எந்தெந்த காய்கறிகளை முக்கியமா அமாவாசை அன்னைக்கு நம்ம பயன்படுத்தணும், எந்த மாதிரி காய்களை நம்ம பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மற்ற அமாவாசைகள்ல இந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தாம கூட இருந்திருக்கலாம். ஆனா தை அமாவாசை அன்னைக்கு நான் சொல்ற இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு படையல் இடுங்க. பூர்வ ஜென்ம புண்ணியம் நம்மளுடைய தலைமுறைக்கே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா சொல்லப்படுது. அதனாலதான் அமாவாசை படையலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலயும் தை அமாவாசை படையல் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒன்று. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விரதங்கள் இருந்து வழிபாடு செய்வோம். ஆனா நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு, நம்மளுடைய பித்ருக்களை நினைச்சு வழிபாடு செய்யறதுக்கு மிக உகந்த நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமாவாசை. நம்மளுடைய மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்தமான படையல் எல்லாம் நம்ம செஞ்சு படைப்போம். அந்த மாதிரி நம்ம படைக்கக்கூடிய அந்த படையல்ல மிக முக்கியமா நம்ம சேர்த்துக்க கூடிய ஒரு சில காய்கறிகள் இருக்கு. சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுற காய்கறிகளும் இருக்கு. அது ரெண்டுமே என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கறத நான் செப்பரேட் பண்ணி சொல்லிடுறேன். எப்போதுமே அமாவாசை காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் அதிகமாவே இருக்கும். வாழைக்காய், பாகற்காய், பலாக்காய், பிரண்டை, இது 4 காய்கறிகளுக்கு தனி முக்கியத்துவம் இருக்கு. இதுக்கு புராண கதைகளும் இருக்கு. எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான புராண கதை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு புராண கதைகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அமாவாசை நாட்கள்ல காய், கனி, கிழங்கு, கீரை இந்த 4மே சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களால சொல்லப்பட்டிருக்கு. வாழைக்காய் ஏன் சேர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய குலம் வாழையடி வாழையாய் தழைச்சு இருக்கணும். அதுக்காக தான் இந்த வாழைக்காய் சேர்க்கிறாங்க. வாழையடி வாழையாய் நிலைச்சு தழைச்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமாவாசை அன்னைக்கு இந்த வாழைக்காயை படையல்ல யூஸ் பண்றாங்க. அதோட பாகற்காய், பிரண்டை, பலாக்காயும் அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி புராணங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திர முனிவரை பார்த்துட்டு அவரோட வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு அழைக்கிறாரு. வசிஷ்ட முனிவரும் சரி விஸ்வாமித்திர முனிவரும் சரி 2 பேருமே பயங்கர கோவக்கார முனிவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். வசிஷ்ட முனிவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு சமைக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்ட வசிஷ்ட முனிவர் ரொம்பவே திகைச்சு போயிடுறாரு. 1008 காய்கறிகளை எப்படி தேடி கண்டுபிடிச்சு சமைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பம் அடைகிறாரு. பக்கத்துல இருந்த வசிஷ்டருடைய மனைவி தீவிர பதிவிரதை. அவருடைய பெயர் அருந்ததி. விஸ்வாமித்திரருடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு 1008 காய்கறிகளை கொண்டு சமைத்து பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்துட்டாரு. வாழை இலை போட்டு உணவு பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க அருந்ததி. முதல்ல 8 வாழைக்காயை இலையில வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் அப்படின்னு சொல்லி பரிமாறி முடிச்சுட்டாங்க. நீங்க சொன்ன 1008 காய்கறிகளை நான் சமைச்சு உங்களுக்கு பரிமாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட விஸ்வாமித்திரர் அதீத கோபம் அடைஞ்சிடுறாரு. ரொம்ப கோவத்தோட ஆத்திரத்தோட 1008 காய்கறிகள் சமைக்க சொன்னேன், வெறுமனே 4 காய்கறிகளை மட்டும் சமைச்சு வச்சுட்டு 1008 காய்கறிகளை சமைச்சு உங்களுக்கு பரிமாறிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. அந்த சமயத்துல ரொம்பவே சாந்தமா அமைதியான குரல்ல அருந்ததி பதில் அளிக்கிறாங்க. இந்த இலையில வச்சிருக்கிற பாகற்காய் 100 காய்கறிகளுக்கும், இந்த பிரண்டையானது 300 காய்கறிகளுக்கும், பலாக்காயானது 600 காய்கறிகளுக்கும் சமம். அதோட 8 வாழைக்காயும் வச்சிருக்கேன். மொத்தமா 1008 காய்கறிகள் சமைச்சு உங்களுக்கு பரிமாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்திர முறைப்படி பதில் சொன்ன அருந்ததியை பார்த்து விஸ்வாமித்திரர் வியந்து போறாரு. புத்தி கூர்மையோடு பதிலளித்த அருந்ததி சமைத்த அந்த உணவை வயிறார சாப்பிட்டுட்டு மனதார வாழ்த்திட்டு போறாரு. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மையான உயர்வான கதையும் கூட. அதனாலதான் அமாவாசை படையல்ல முக்கியமா இந்த 4 காய்கறிகளும் பயன்படுத்துவாங்க. அதோட சமையலுக்கு பயன்படுத்தவே கூடாது, அதாவது அமாவாசை சமையலுக்கு பயன்படுத்தவே கூடாத காய்கறிகளும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ், நூக்கல், முள்ளங்கி. கீரையில பாத்தீங்க அப்படின்னா அகத்திக்கீரை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அகத்திக்கீரை மட்டும் தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம பயன்படுத்தணும். மற்ற கீரைகள் எதுவுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, பட்டாணி, காலிஃபிளவர், கேரட், புரோக்கோலி, வெண்டை, தக்காளி, பெருங்காயம், சௌச்சௌ, சொரக்காய், பீட்ரூட், கோவக்காய், இது எல்லாமே அமாவாசை அன்னைக்கு தவிர்க்க வேண்டிய காய்கறிகள். என்னடா இருக்கிற காய்கறிகள் எல்லாமே சொல்லிட்டுமே நினைப்பீங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல துவரம் பருப்பு யூஸ் பண்ணாம பைத்தம் பருப்பு யூஸ் பண்ணி நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். நான் சொன்ன அந்த முக்கிய 4 காய்கறிகள்ல உங்களுக்கு எந்த காய்கறிகள் கிடைக்குதோ அதை வச்சு படையலிடலாம். பலாக்காயெல்லாம் ஒரு சிலருக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அவங்க உங்களுக்கு என்னென்ன காய்கள் எல்லாம் கிடைக்குதோ அந்த 4 காய்கறிகள்ல எது உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அதை வச்சு நீங்க சமைச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். தை மாத அமாவாசை அன்னைக்கு நான் சொல்ற இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கு கொடுத்து பாருங்க, தீராத கடன் பிரச்சனையும் தீரும், பண வரவு அப்படிங்கறது அதிகரிக்கும். பசுமாட்டுக்கு இதை செய்யறது மூலியமா முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி என்ன அந்த ஒரு பொருள்னு கேட்டீங்கன்னா அகத்திக்கீரை தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அமாவாசை நாட்கள்ல அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு கொடுக்கறது மூலியமா தீராத கடன் பிரச்சனை தீரும், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும், பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமா அதிகரிக்கும். அதோட மாட்டுக்கான தீவனம் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதோட நீட் என்னவோ அதை கூட நம்ம செய்யலாம். இந்த வீடியோல தை அமாவாசையுடைய சிறப்புகள், எந்த நேரத்துல படையலிட்டு வழிபாடு செய்யணும், அந்த படையலுக்கு எந்த மாதிரி காய்கறிகள் யூஸ் பண்ணலாம், அதோட தை அமாவாசை அன்று பசுமாட்டிற்கு எந்த மாதிரி பொருட்களை கொடுத்தா நம்மளுக்கு எந்த மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கறதையும் டீடைல்டா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தன விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.